வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதில் தொடர்ந்து தாமதம் நிலவுகிறது. தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான மேலடுக்கு சுழற்சியானது நேற்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்தது. இந்நிலையில் தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான மேலடுக்கு சுழற்சி இன்று காலை நிலவரப்படி அதே இடத்தில் நீடிப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக வாய்ப்புள்ளதாகவும் அதற்கு அடுத்த 2 நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் தமிழ்நாடு கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களுக்கு நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் திருச்சி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலும் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று நாளை மறுநாள் கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் மிக கனமழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. வரும் 20ஆம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் படிப்படியாக மழை குறையும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது.